ஜெகன் கேபிட்டல் ஜோன். நிறைய பேர் என்னோடய ப்ராஃபிட் லாஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஜெகன் வந்து ப்ராஃபிட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. லாபம்லாம் அதிகமாக போடுறாப்புல, கேபிட்டலும் அதிகமாக இருக்குது. அதுக்குரிய ஆர்ஓஐ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள வெகுமதியும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரும்போது என்ன தெரியுதுன்னா வந்து உங்களுடைய பொசிஷனல் ட்ரேட், அதாவது இன்ட்ராடே அல்லாத ட்ரேடெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் லாபம் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க? அது தவிர்த்துட்டு அந்த கேபிட்டலையும் நீங்கள் இன்ட்ராடேக்கே போட்டால் உங்களுக்கு லாபம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் தவற விடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து இன்ட்ராடே அண்ட் பொசிஷனருடைய இயற்கையான குணங்கள் புரியணும். புரிஞ்சாதான் நான் என்ன பண்ணுறேன்னு புரியும். இது புரிகிறதுக்கு கார்லேஷன் ஒன்று சாராத, அதாவது ஒன்று சார்ந்து பட் எதிர்மறையாக சார்ந்திருக்கிற விஷயங்கள் தான் அந்த பொசிஷனல் இன்ட்ராடே. அப்படி என்ன எதிர்மறையாக சார்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொசிஷனல்ங்கிறது ஒரு குட்டி மீன் தான். ஸோ குட்டி மீனை வச்சு பெரிய மீனை பிடிக்க ட்ரை பண்ணுறோம். பெரிய மீனுங்கிறது என்னது? இன்ட்ராடே. ஸோ இந்த குட்டி மீனில் உங்களுக்கு குட்டி மீன் போயிடுச்சுன்னா இந்த இன்ட்ராடேயில் பொசிஷனலில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன சொல்கிறீங்க? பொசிஷனலில் லாஸ் வர சந்தோஷமா? அது எப்படிங்க? லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வருத்த தானே பண்ணணும். அப்படின்னா நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்க. மீன் பிடிக்க நேரத்தில் வந்து குக்கியில் ஒரு இறையா வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு சிறிய மீனை போடுறீங்க, இல்லை சிறிய புழுவை போடுறீங்க. அது பெரிய மீன் அதில் சிக்கி அதில் மூலமாக உங்களுக்கு பெரிய மீன் கிடச்சதுன்னா அதுக்காக வருத்தப்படுவீங்களா? அது மாதிரி தான் இது. என்னுடைய சின்ன புழு, என்னுடைய சின்ன மீனுங்கிறது வந்து இந்த கொக்கியில் மாட்டுறேன் இந்த பொசிஷனல் ட்ரேட். இந்த பொசிஷனல் ட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து வி ஷேப் டபிள்யூ ஷேப் மார்க்கெட்டில் இருக்கும்போது அது ப்ராஃபிட் கொடுக்க அது வந்து முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சியை தவற விட்டால் என்ன அர்த்தம்? மார்க்கெட் ட்ரெண்டாகுது. மார்க்கெட் ட்ரெண்டானா என்ன இருக்குது? நம்ம பழைய ஆள் இருக்கான் இல்லையா, ஹீரோ, யார் அது? கதாநாயகன். அதான் இன்ட்ராடே. அவர் வந்து உங்களுக்கு குட்டி கொடுப்பார். ஸோ இப்போ நான் பயன்படுத்துகிற இந்த இன்ட்ராடேவும் பொசிஷனலும் ஒன்று சார்ந்து உள்ளது, ஆனால் எதிர்மறையாக சார்ந்து உள்ளது. எதிர்மறையாக என்னன்னா அன்கோரிலேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இதில் லாஸ் வரும்போது அதில் ப்ராஃபிட் வரும், அதில் ப்ராஃபிட் வரும்போது இதில் லாஸ் வரும். அந்த மாதிரி தான் நான் இதை வடிவமைச்சிருக்கிறேன். இதை பேக் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப நம்பிக்கையோட இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த பொசிஷனலே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? நான் வந்து இன்ட்ராடே பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்குது. வி ஷேப் டபிள்யூ ஷேப் இதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இன்ட்ராடேலையும் லாஸ் வரும், பொசிஷனல்லையும் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போது இந்த பொசிஷனல் இன்ட்ராடேவும் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா மார்க்கெட் வந்து வி ஷேப் டபிள்யூ ஷேப் போகும்போதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ராடேயில் முதல்ல லாஸ் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்புறம் பொசிஷனலில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா உங்கள் ஓவரால் ராடோனை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய மனோதைரியத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா வந்து நான் நவம்பர், அக்டோபர், செப்டம்பர்லாம் உங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏன் அந்த வி ஷேப் டபிள்யூ ஷேப்புக்கெலாம் நீங்கள் ஒரு இன்ட்ராடே சிஸ்டம் டெவலப் பண்ணல அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். ஒரு கதையோடு சொல்கிறேன். அவர் சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா எளிமையாக விளங்கும். ஒரு பெண் வந்து ஒரு மருத்துவர் பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போகும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து மருத்துவர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி வாந்தி மயக்கமாக வருது, என்னால் ஒரு இடத்துல நிற்க முடியல, ரொம்ப களைப்பாக இருக்குது, என்னால் அதிக தூரம் நடக்க முடியல, எதை பார்த்தாலும் சாப்பிட முடியல, வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப எனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மருத்துவர் வந்து அவங்கள முழுவதுமாக வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டு அந்த பெண்ணுக்கு வந்து பயங்கர கோபமாகிடுச்சு. நான் எவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் காற்றுல வாங்கிக்காமல் நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போக சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி சமயங்களில் வந்து வாந்தி, மயக்கம், ரொம்ப களைப்பு, சாப்பிட்றதுக்கு எதுவுமே பிடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இயற்கையான விஷயங்கள் தான். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு மருத்துவர் சொல்லிக்கிறாங்க. இப்போது இந்த பெண் வந்து எப்படி வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு எப்படி அதாவது ரியாக்ட் பண்ணாங்களோ அது மாதிரி தான் பல ட்ரேடர் ரியாக்ட் பண்ணுறாங்க. வி ஷேப், எம் ஷேப், டபிள்யூ ஷேப் இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ராடேயில் லாஸ் வரத்தான் செய்யும். நீங்கள் ஒன்றும் மீன் ரிவர்ஷன் ட்ரேடர் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவராக இருந்தாலோ இல்லை ஆப்ஷன் செல்லராகவோ இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா வந்து வி ஷேப், டபிள்யூ ஷேப், எம் ஷேப்பில் வந்து உங்களுக்கு லாஸ் வரத்தான் செய்யும். இது ரொம்ப ரொம்ப இயற்கையான விஷயம். இதுக்கு வந்து ஒரு பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால்
இந்த வி ஷேப் எம் ஷேப் டபிள்யூ ஷேப்பை நீங்கள் வந்து குறைக்கணும்னு சொன்னோம்னா நீங்கள் பொசிஷனில் என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வடிவமைக்கணும். அப்படி தான் நான் வடிவமைச்சிக்கிறேன். என்னோட பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா வி ஷேப் எம் ஷேப் டபிள்யூ ஷேப்பில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், லாபம் வரும். ரெண்டாவது இன்ட்ராடேல லாபம் வரும். இதுதான் என்னுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஏற்கனவே குணம். இந்த பொசிஷனில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்ச் பவுண்டில் ஒரு லாபம் கொடுக்குறாப்புல ஒரு திட்டமும், பொசிஷன் அதாவது ட்ரெண்ட் ஆகும்போதும் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறப்ப ஒரு திட்டமும் வகுத்துருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் உள்ள 2 ஸ்ட்ராட்டஜியுமே ஒன்று எதிர்மறையாக சார்ந்து உள்ளது. அதாவது அன்கோரிலேட்டட். இது ப்ராஃபிட் வரும்போது அது லாஸு, அது வரும்போது இது ப்ராஃபிட்டு, இந்த மாதிரி மாற்றி வர்றதுனால எனக்கு ஓவரால் ஃபோலியோ என்ன ஆகுனா வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லாஸ் எதுவும் ஏற்படாமல் ட்ரெண்ட் ஆகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடையும், சைடுவேஸில் போகும்போது ஒரு மிதமான ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் போது வந்து உங்களுடைய என்ன வந்து உங்களுக்கு சைக்காலஜி பெரும்பாலும் என்ன ஆகாதுன்னா பாதிக்கப்படாது. ஸோ அப்படி வடிவமைச்சது தான் என்னுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை தான் நான் என்னுடைய பயிற்சி வகுப்புகளில் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறேன். சென்னையில் இது தமிழில் இருக்குது, மற்ற பல நகரங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நான் வந்து பொசிஷனல் நம்ம பண்ணாமே இருக்கலாமா, இன்ட்ராடே மட்டும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா சில காலங்களில் ட்ரெண்டிங் வேலை செய்யும், சில காலங்களில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் வேலை செய்யும். எந்த காலத்தில் வந்து ட்ரெண்டிங் வேலை செய்யும், எந்த காலத்தில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் வேலை செய்யணும் நம்மளால அவ்வளோ அறுதிட்டு சொல்ல முடியாது இல்லையா. 2018க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டில் தான் நல்லா காசு கொடுத்தாங்க. 2018க்கு அப்புறம் ட்ரெண்டிங்கில் தான் காசு கொடுத்தாங்க. 2018க்கு அப்புறம் மெகா ஈவெண்ட் இருந்ததுனால, அதாவது கொரோனா கேஸ் இருந்தது, எலெக்ஷன் இருந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இருந்ததுனால விக்ஸ் அதிகமாக இருக்குது, ட்ரெண்ட் ஆகுது. இந்த காரணங்கள் எல்லாமே ஒரு நீர்த்து போகும்போது பின்காலத்தில் என்ன ஆகலாம், மார்க்கெட் மறுபடியும் சைட்வேஸில் போகலாம். 2018க்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அப்படி போகலாம். அப்போ ரேஞ்ச் பவுண்டு தான் நடக்கும். ஆக நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக இருக்கும்போது எல்லா வகையான மார்க்கெட்டுக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்க வேண்டியதான் உங்களுடைய கடமை இல்லையா. ஸோ ட்ரெண்டிங்லேயும் ப்ராஃபிட் கொடுக்கணும், வி ஷேப்லேயும் ப்ராஃபிட் கொடுக்கணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வி ஷேப்புக்கு வந்து நீங்கள் இன்ட்ராடேல மட்டும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது நல்லதாக இருக்காது. ஏன்னா நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. நீங்கள் வி ஷேப் எம் ஷேப்புக்கு வந்து இன்ட்ராடேல நீங்கள் வடிவமைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்கில் பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து இன்ட்ராடேன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து ட்ரெண்டிங்காகவும், ரேஞ்ச் பவுண்டுன்னு பார்க்கும்போது பொசிஷனல் வகையாகவும், பொசிஷனலே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிற ஒரு திட்டமும் நான் வகுத்துருக்கிறேன். இதுதான் நான் செயல்படுத்துகிறேன். ஸோ பொசிஷனலில் லாஸ் வந்துச்சுன்னா நான் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் சின்ன மீன் போகும்போது அங்கே பெரிய மீன் இன்ட்ராடேல எனக்கு அதிகமாக லாபம் வரும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.